ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது மகா பரிவர்த்தனை. இதுதான் தலைப்பு. இருவேறு கிரகங்கள் தங்களுடைய இல்லங்களை மாற்றி அமர்வதை நம்ம பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிவர்த்தனையிலையும் எல்லா பரிவர்த்தனைகளுமே சிறப்பான யோகத்தை கொடுத்து விடுவான்னு கேட்டால் அப்படி இல்லை. மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய சில பரிவர்த்தனைகளும் உண்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பேட்ஜு சண்டே கிளாஸ் இருக்கும். இது நம்மளுடைய 9th பேட்ச். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸஸ் வரும். 6 மாதம் கோர்ஸ். உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். பிரியமுள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பரிவர்த்தனை. இப்போ 2 வீடுகளை பரிவர்த்தனை பெறும் அமைப்புகளில் மிக நல்ல ஸ்தானங்களில் பரிவர்த்தனை ஏற்படுறது மகா பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக இருக்கிறதுலே சிறந்த யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் நான் அடிக்கடி சொல்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தங்களுடைய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டில் இணைந்த நிலையில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ராஜயோகங்களில் ஒன்று. வாழ்வியலையே மாற்றி அமைக்கக்கூடியதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில் இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைஞ்சு இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகமாக மாறும்போது இவர்கள் பரிவர்த்தனை பெற்றாங்கன்னா அது ஒரு சிறந்த மகா பரிவர்த்தனை யோகமாகும். 2 மிக முக்கிய ஸ்தானங்களின் அதிபதிகள். உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக செவ்வாயும் 10ஆம் அதிபதியாக சுக்கிரனும் வருவாங்க. இப்போ சுக்கிரன் மேசத்தில் அமர்ந்து செவ்வாய் ரிஷபத்தில் அமரும்போது இது ஒரு மகா பரிவர்த்தனையாகும். இதில் எல்லா ராஜயோகங்களும் உள்ளடக்கி ஜாதகம் வேலை செய்யும். இது ஒரு முதல் நிலை அமைப்பு. ஸோ இப்போ சிறந்த பரிவர்த்தனையில் 9, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை முதல் நிலை அடையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கேந்திர கோணாதிபதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய இந்த 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது. இவங்களும் ஒரு கேந்திர ஒரு கோணத்துக்கு அதிபதிகள். 5ஆம் இடங்கிறது ஒரு திரிகோணம், 4ஆம் இடங்கிறது ஒரு கேந்திரம். இந்த வீட்டு அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனையாகிறது ஒரு மகா பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் வரும். இதில் நண்பர்களுக்குள்ள அந்த பரிவர்த்தனை கிடச்சிச்சின்னா டாப் மோஸ்ட்டு நல்லாயிருக்கும். எதிரிகளுக்குள்ள பரிவர்த்தனை அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி சுமாராக போயிடும். உதாரணமாக இப்போ நீங்கள் தனுசு லக்னத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேரும் இடம் மாறி மீனத்தில் செவ்வாயும் மேசத்தில் குருவும் இருக்கும்போது இது 4-5 பரிவர்த்தனைங்கிற ஒரு சிறந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. 4ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி சூரியன். இவங்க 2 பேரும் சூரியன் கடகத்திலையும் சந்திரன் சிம்மத்திலையும் இருக்கிறதும் இதுவும் மகா பரிவர்த்தனை அமைப்புகளில் வரும். இந்த 2 வீட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை அடையும் போது ஏற்படுறதுல 2 பேருமே நண்பர்களாக இருக்கும்போது அது கூடுதலான விசேஷமான சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அதுவே நீங்கள் மகர லக்னத்தில் இருக்கீங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகும்போது இதுவும் நல்ல பரிவர்த்தனை தான். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு ஒரு விதத்தில் பாதக அதிபதிங்கிறதுனாலையும் அவர் ரிஷபத்தில் போய் உட்கார்ந்து பாதகஸ்தானத்தை பார்ப்பாருங்கிறதுனாலையும் இந்த பரிவர்த்தனையில் யோகத்தின் அளவு சற்று பங்கப்படும். இந்த நுணுக்கமும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். 2 வீடுகள் பரிவர்த்தனைங்கிறது சிறப்பாக வரும்போது அந்த 2 வீட்டின் அதிபதிகளும் உங்கள் ஜாதகர்களுக்கு நல்லவர்களாக இருக்கணும், உங்கள் லக்னத்துக்கு நல்லவர்களாக இருக்கணும். அதை ரொம்ப முக்கியமான கான்செப்ட் படி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு எடுத்துக்குவோம். 4ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி சந்திரன். இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் 5ஆம் இடத்துல புதன் வரும்போது இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மீன லக்னத்துக்கு புதன் எப்படிப்பட்டாலும் மாரகாதிபதி, கேந்திராதிபதி, பாதகாதிபதி. அவர் பரிவர்த்தனை மூலமாக வலுவடையும் போது என்ன ஆகும்? அந்த வேலையும் கொஞ்சம் செஞ்சிருவார். ஸோ எப்போவுமே இருவேறு பரிவர்த்தனைகளில் முதல் நிலையில் வரக்கூடிய மகா பரிவர்த்தனைங்கிறது 9, 10ஆம் அதிபதிகளோட. அதற்கு அடுத்தது வரக்கூடியது 4, 5ஆம் அதிபதிகளுடையது. இந்த 4, 5ஆம் அதிபதிகளில் நண்பர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9, 10ஆம் அதிபதிகளில் நண்பர்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் மிகச்சிறந்த பரிவர்த்தனையாகவும் யாருக்காக இருந்தாலும் வேலை செஞ்சோம். உதாரணமாக மேசலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் அதிபதியாக சனியும் 9ஆம் அதிபதியாக குருவும் வருவாங்க. இவங்க தனுசு வீட்டில் சனியும் மகர வீட்டில் குருவும் இருக்கும்போது மேலோட்டமாக பார்த்தோம்னா குரு நீச்சம் அப்படின்னு வரும்.
இதில் வந்து சனி வந்து அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாகவும் வருவார். ஆனாலும் இந்த பரிவர்த்தனை ஒரு மகா பரிவர்த்தனை தான், சிறந்த யோகத்தை தரக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் 4, 5ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருக்க நுணுக்கம், அதில் ஒரு 2 பேருமே நண்பர்களாக இருக்கும்போது கிடைக்கிற யோகம்தான் சிறப்பானதாக இருக்கும். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதியாக சனியும் 5ஆம் அதிபதியுமாக குரு வரும்போது மேச லக்னத்துக்கு குரு சனி பரிவர்த்தனை எவ்வளோ சிறப்பாக இருக்கோ, ஆனால் அதே நேரம் விருச்சிக லக்னத்துக்கு 4 கூடிய சனி போய் 5ல் உட்கார்றதும் 5 கூடிய குரு வந்து கும்பத்தில் 4ல் உட்கார்றதும் இது சிறந்த பரிவர்த்தனை. ஆனால் முதல்ல மேச லக்னத்துக்கு சொன்ன அளவுக்கான யோகத்தை இது கொடுக்க தவறும். இதுதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிச்சிங்களா? அந்த 9, 10 தொடர்புங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் சிறப்பு தான். இதற்கு அடுத்தது ஒரு மகா விதமான சிறந்த பரிவர்த்தனையாக வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள இடம் மாறுறது. திரிகோணாதிபதிகளுடைய பரிவர்த்தனை, திரிகோணாதிபதிகளுடைய பரிவர்த்தனையும் ஒரு சிறந்த யோகத்தை தரும். 5ஆம் அதிபதி 9க்கு போகிறது, 9ஆம் அதிபதி 5க்கு வர்றது, லக்னாதிபதி 9க்கு வர்றது, 9ஆம் அதிபதி லக்னத்துக்கு வர்றது, 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு போகிறது, லக்னாதிபதி 5க்கு வர்றது. இது ஒரு சிறப்பு. அதேமாதிரி 3 பேரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு லக்னத்தில் வந்து சனி இருக்கார், 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இது ஒரு பரிவர்த்தனை, 1, 5 பரிவர்த்தனை. இதில் சனி சுக்கிரன் புதன் இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் 5 வீடுகள் புதனும் சுக்கிரனும் தள்ளி வந்து பரிவர்த்தனை அடைவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் அதிகபட்சமே 3 வீடு, ரொம்ப ரொம்ப அபூர்வமாக சில வீடு இதில் ஜாதகங்களில் தான் 4 வீடுகள் தள்ளியிருப்பாங்க. 5 வீடு தள்ளி போகிறதுக்கான விதி ஜோதிட மண்டல வான்வெளி மண்டல அடிப்படையில் இவங்க 2 பேருக்கும் கிடையாது. இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்தில் சூரியன் இருக்கார், 9ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி குரு போய் 5ஆம் இடத்துல இருக்கார் மேச வீட்டில். அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வந்து 9ல் சிம்மத்தில் இருக்கார். இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. 1, 5, 9 கூடையவர்கள் தங்களுக்குள்ள இடம் மாறி இருக்கிறது. இது மிகச் சிறப்பான யோகத்தை தரக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்குது. லாபாதிபதி பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடியது, மிகப்பெரிய வெற்றி. மகாதன யோகத்தினுடைய சூட்சமுமே அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். லாபாதிபதியான 11ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதிகளும் இடம் மாறின நிலையில் இருக்கிறது. அவர்களோட தசை கரெக்டான பருவத்தில் வர்றதும் மிகச்சிறந்த வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது தான். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு தான். இப்போ உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகம், இவருக்கு லாபாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி புதன். இதில் என்னென்னா சூரியன் போய் மிதுனத்தில் உட்காந்து புதன் வந்து சிம்மத்தில் உட்கார்றது ஒரு மகா பரிவர்த்தனை. ஆனால் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான். காரணம் என்னென்னா சூரியனை விட்டு 2 வீடு தள்ளி புதனால் வர முடியாது. இது ஒரு அமைப்பு. இப்போ இதுவே வந்து நம்ம விருச்சிக லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். லாபாதிபதி புதன், பாக்கியாதிபதி சந்திரன். இப்போ புதன் இவர்களுக்கு கடகத்தில் அமர்ந்து சந்திரன் வந்து கன்னியில் உட்காரும்போது இந்த விருச்சிக லக்னத்துக்கு இது ஒரு மகா பரிவர்த்தனையாக வேலை செய்யும். 9, 11 கூடையவர்களுடைய பரிவர்த்தனை. இதில் புதனை விட்டு சந்திரன் விலகி இருக்காருங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பாருங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக. புரிஞ்சுதுங்களா? ஸோ முதல் நிலை பரிவர்த்தனை 9, 10, 2ஆம் நிலை பரிவர்த்தனை 4, 5, 3ஆம் நிலை பரிவர்த்தனை திரிகோணாதிபதிகளுடைய பரிவர்த்தனை, 4வது சிறந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறது. 5ஆம் நிலையில் யோகமான ஒரு பரிவர்த்தனைங்கிறது தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது. முதல்ல லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது, அடுத்து தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது. இப்போ இது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு தனாதிபதி குரு, லாபாதிபதியும் குரு தான். இவங்க பரிவர்த்தனை அப்படிங்கிறத அடையிறது முடியாது, ஏதோ ஒரு இடத்துல தான் ஆட்சி அடையணும். இதுவே மீன லக்ன ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா லாபாதிபதி வந்து செவ்வாய், லாபாதிபதி வந்து சனி, தனாதிபதி வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் மகரத்தில் போய் உட்கார்றதும் சனி பகவான் வந்து மேசத்தில் வந்து உட்கார்றதும் இது ஒரு மகா பரிவர்த்தனை அமைப்பாக வெளிப்படும். இதில் யாரும் பங்கப்படாமல் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். சனி வந்து மேசத்தில் உட்காந்தா நீச்சம், ஆனால் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், தனாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம், லாபாதிபதி தனஸ்தானத்தில் வந்துருக்கார். இது கண்டிப்பாக வேலை செய்யும் ஒரு தகுதி கொண்ட அமைப்பு தான். புரிஞ்சிச்சிங்களா? இந்த மாதிரி 2 நல்ல வீடுகளின் தொடர்பு கொண்டவர்கள்
நல்ல ஸ்தானங்களின் தொடர்பு கொண்டவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் ஒரு ஜாதகம் இருக்கும்போது மேலோட்டமாக பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் வலிமை இல்லாத மாதிரியே இருந்தாலும் ஜாதகர் நிச்சயமாக ஒரு உயர்நிலை வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி கொண்டவராக, தொழில் வெற்றியாளராக, உத்தியோக வெற்றியாளராக, ஆயுள் பலம் மிகுந்தவராக, பொருளாதார வளர்ச்சி உடையவராக இருக்கும் சூட்சுமங்கள் உள்ள இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? நல்ல ஸ்தானங்கள் இங்கே வலுவடையணும். இதுவே ஒரு நல்ல ஸ்தானாதிபதி ஒரு கெட்ட ஸ்தானத்தோடு பரிவர்த்தனை அடைகிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது 50-50 சாய்ஸில் போயிடும். அது ஒரு மாதிரி பலகீனப்பட்ட தைதன்ய பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உதாரணமாக ஒரு 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை ஆவான். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி புதன். இதில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும்போது லக்னாதிபதி வலுவடைஞ்சிடறாரு ஒரு மாதிரி அப்படிங்கிறது மாதிரி எடுத்தாலும் கூட இது ஒரு தைதன்ய பரிவர்த்தனை தான். 2 நண்பர்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம், 6ஆம் இடத்துல புதன், இது பரிவர்த்தனை தான். ஆனால் 5-6 பரிவர்த்தனை மறந்துடக்கூடாது. இது ஒரு மாதிரி பலம் பொருந்திய பலகீனம் அப்படிங்கிறது மாதிரி எடுக்கணும். 8ஆம் அதிபதி மிக முக்கிய ஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை அடைகிறது, அதுவும் ஒரு மோசமான அமைப்புகள்லேயே வரும். இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம், லக்னாதிபதி சந்திரன் போய் 8ல் இருக்கார், கும்பத்தில் சனியோட வீட்டில். சனி பகவான் வந்து லக்னத்தில் உட்கார்றார். இது ஒரு பரிவர்த்தனை, 1-8 பரிவர்த்தனை. இது ஒரு தைதன்ய பரிவர்த்தனை. வாழ்க்கை பூரா வெறும் போராட்டங்களையும் சிக்கலையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே நேரத்தில் தங்களுக்குள் 2 நண்பர்கள் பரிவர்த்தனையாகி அதில் ஒரு வீடு நெகட்டிவான வீடாக இருக்கும்போது அது அதிக பாதிப்புகளை தராது. நான் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி கன்னியில் சுக்கிரனும் துலாத்தில் புதனும் இருக்கிறது ஒரு பரிவர்த்தனை. இது 1-6 பரிவர்த்தனை. இதில் ஒரு மாதிரி 2 நண்பர்களுக்குள் பரிவர்த்தனைன்னு வரும். 2வது சொன்ன உதாரணத்தில் கடகத்தில் சனியும் கும்பத்தில் சந்திரனுங்கிறது தங்களுக்குள் ஆகாத 2 கிரகங்களின் பரிவர்த்தனை அப்படிங்கிறது மாதிரி வரும். இதே கடக லக்னத்துக்கு சந்திரன் 6ஆம் இடமான தனுசில் உட்காந்து 6க்குடைய குரு பகவான் லக்னத்தில் வந்து உச்சமாகும்போது இதுவும் தைதன்ய பரிவர்த்தனை தான். ஆனால் இது முதல்ல சொன்ன அளவுக்கு மோசமாக இருக்காது. இந்த மாதிரியான பரிவர்த்தனைன்னு இருக்கும். ஸோ மகா சிறந்த பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறதுல நல்ல ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் இடம்பெயர வேண்டும். அப்படி இருக்கிற ஜாதகங்கள் வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவார்கள். அதே நேரத்தில் 2 மோசமான வீட்டுக்கு அதிபதிகள் இடம் மாறி உட்காந்துட்டு இருப்பாங்க. 6ஆம் அதிபதி 12லையும் 12ஆம் அதிபதி 6லையும் பரிவர்த்தனை அடைவாங்க. 8ஆம் அதிபதி போய் 12லையும் 12ஆம் அதிபதி 8லையும் பரிவர்த்தனை அடைவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லிக்க முடியாதபடி வீக்காக தான் இருக்கும். கேந்திராதிபதிகள் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் மாறுறதும் ஒரு விதத்தில் யோகம்னாலும் கூட பொதுவாக அது சுபகிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் அது கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு மறைமுகமாக வழிவகுத்து விடுங்கிறதுனால அதுவும் ஒரு சாதாரணமான பரிவர்த்தனை. ஒரு கோணம் ஒரு கேந்திரம் பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பு. 2 கேந்திரங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே மற்ற நிலைகளை பொறுத்து தான் அது நன்மை அப்படிங்கிறது மாதிரி எடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் மகா பரிவர்த்தனையின் யோகம் என்று கூறி எது சிறந்த பரிவர்த்தனை என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.